உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அடடா சிவா! அட கடவுளே, இந்த சக்தி சிவாவோட அங்க என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியலையே. இந்த பொண்ணு ஏற்கனவே பல முறை மூக்கு அறுத்துட்டா. இன்னும் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சு தொலைக்க போறான்னு தெரியல. சிவா! சிவானா! சிவா! சிவா! நான் போய் பார்க்கறேன். என்னாச்சுமா? என்னாச்சு அவருக்கு? சக்தி, இவருக்கு என்னாச்சு? சிவானா! சிவானா, எந்திரிங்க அண்ணா! என்னோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீ என்னடா பண்ண? இதோட விளைவு உனக்கு நல்லா இருக்காது, நான் சொல்லிட்டேன். உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்பியே தீர்வேன்டா. இனிமே நீ இங்க இல்ல, ஸ்ட்ரைட்டா பெரிய மாமியார் வீட்டுக்கு தாண்டா போற. உள்ள போகணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம ரெண்டு பேரையும் சக்தி ஒன்னா பார்த்துட்ட ஞாபகம் இருக்குல்ல? உள்ள போகணும்னு நினைக்கிறீங்களா இல்ல எல்லாருமே உங்களை சந்தேகப்படணும்னு நினைக்கிறீங்களா? எந்த திருடனுக்கு மாட்டிப்போங்கிற அறிகுறி இருக்கோ அவன் சம்பவ இடத்தை விட்டு விலகி போறதுதான் நல்லது. என்னாச்சு மேடம்? எனக்கு என்னமோ இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சிச்சுவேஷனை எப்படி நமக்கு சாதகமா மாத்திக்கணுங்கிற விஷயம் தெரியலனா மூடிக்கிட்டு இருக்கணும். இல்லைன்னா பெரிய இழப்புக்கு நிச்சயம் சான்ஸ் இருக்கு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு விபத்து ஏற்பட்டுருச்சு. நாங்க இப்ப அவரை தான் பார்க்கணும். நீங்க எல்லாரும் இப்ப கிளம்புங்க. கல்யாணத்துக்கு அவசியம் வந்துருங்க. டாக்டர் சிவா, எந்திரிங்க. டாக்டர் சிவா, இவர் இப்ப நல்லா இருக்காரு. எலக்ட்ரிக் ஷாக் ஆனதுனால இவர் மயங்கி விழுந்துட்டாரு. ஆனா இப்ப எந்த ஆபத்தும் இல்லை. எல்லாம் கடவுளுடைய கருணைதான்.
என் பையனை காப்பாத்திட்டீங்க. போடா போய் செக் பண்ணு போ. இவர் பல்ஸ் நார்மலா தான் இருக்கு, மூச்சும் நார்மல் ஆயிடுச்சு. சக்தி கரெக்டா தான் சொல்றா. அண்ணனுக்கு ஒண்ணு இல்ல. என் பெருமானே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த சிவா சக்தி கிட்ட அப்படி என்ன மேஜிக் இருக்குன்னு தெரியல. ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்தாங்கன்னா ரொம்பவே சாதாரணமா அதிசயம் நடக்குது. ஏன்னா இந்த நேரத்துக்கு இந்த டாக்டர் சிவா பரலோகம் போயிருக்கணும். ஆனா இங்க அவன் உயிரோட இருக்கான். இந்த மந்திரா கடைசியா இவ வேலையை காமிச்சிட்டா. சக்தி, இது எப்படி நடந்துச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லுமா. டாக்டர் சிவாவுக்கு தண்ணியில ஷாக் அடிச்சிருச்சு. அங்க அந்த ரூம். என்ன ரூம்லயா? அட என்ன சொல்ற? அந்த ரூம்குள்ள எப்படி தண்ணி வந்தது? அதுல ஷாக் எப்படி அடிச்சது? எப்படி இல்ல, யார் இப்படி பண்ணதுன்னு கேளுங்க. டாக்டர் சிவாவுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அது ஆக்சிடென்ட் இல்ல சித்தி. யாரோ அவரை கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. என்ன? யாரோ சிவாவை கொல்ல முயற்சி பண்ணாங்களா? யாரு? யாரு? அவன் பேரை சொல்லு. யார் அவன்? கண்டிப்பா சொல்றேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.